ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கத்திரிக்காய் நாற்று நட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குது இது. இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயெலாம் பறித்து அப்படியே நம்ம சென்னை மார்க்கெட்டுக்கு அப்படியே மூட்டையாக அமுச்சிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது கிலோ வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ மழை கொஞ்சம் பேஞ்சவொடனே அது பூ வைக்க லேட் ஆகுது இல்லைங்களா, பூ வைக்க மாட்டேங்குது இல்லைங்களா, அப்போ அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ வந்து கிலோ 40 ரூபாய் ரேஞ்சில் அப்படி எடுக்கிறாங்க இந்த கத்திரிக்காவை. நம்ம அப்படியே ஃபுல்லாக பறிச்சுட்டு மூட்டை கட்டி நம்ம அப்படியே ஏற்றி விட்டுருவோம் சென்னை மார்க்கெட்டுக்கு. அவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பில் கொடுப்பாங்க நமக்கு. ஓகேங்களா. இது கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. களைலாம் மட்டும் எடுத்தால் போதும். மற்றபடி நமக்கு வந்து அதிக ஈல்டு கொடுக்குற வெஜிடபிள் தான் நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் அதிகமாக பூச்சி மருந்தெல்லாம் நாங்கள் தெளிக்கலை. ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்னென்னா கத்திரிக்காய்னாவே பயப்படுவோம், அலர்ஜி ஆகிடும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ஒரு சில நிறைய பேருக்கு அந்த அலர்ஜி இருக்குது, கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகிடும்ன்ட்டு. எனக்குமே அந்த மாதிரி அலர்ஜி இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதில் வந்து நாங்கள் அதிகமாக பூச்சி மருந்தெல்லாம் நாங்கள் எதுவுமே கொடுக்கல இதில். இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் நான் சாப்பிடும் போது எனக்கு எந்த அலர்ஜி அதெல்லாமே எனக்கு வரல இது. ஆனால் யூஸ்வலாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு திங்ஸில். ஒரு சிலருக்கு வந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது ஒரு சில அலர்ஜி ஆகும், ஒரு சிலருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அது நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம். அந்த மாதிரி நிறைய பேர் கத்திரிக்காவை கூட அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கத்திரிக்காய்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டா உடனே அந்த பாடியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தடிப்பாக வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உண்மையாக இந்த கத்திரிக்காய் நாங்கள் சாப்பிட்டு எனக்கு வந்து எந்த அலர்ஜியும் அந்த மாதிரிலாம் வரல அது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அடிக்கிற பூச்சி மருந்துலேருந்து தான் நமக்கு அந்த அலர்ஜியுமே வருது போல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம செய்கிறதுலையாவது நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ஒரு தெளிவாக இருக்கிறோம். இப்போ நான் ஒரு பக்கம் பறிச்சிட்டு இருந்தாலும் வந்து இங்கே இருக்கிறவங்களும் பறிச்சிட்ருக்குறாங்க மற்ற சைடு இருக்கிற கத்திரிக்காயெல்லாம். ஸோ கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குற வெஜிடபிள் தான். இது விவசாயம் பண்ணலாம் இதை நம்மளும் ஓரளவுக்கு இதில். ஏன்னா இதுக்கு வந்து அதிக மெயின்டெனன்ஸ் கிடையாது, களை மட்டும்தான் எடுப்போம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நமக்கு டெய்லி இப்போது வர வருமானம் மாதிரி தான் இது கத்திரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம நெல்லுலாம் வந்து 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், பொன்னினா 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள் விவசாயமும் நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு டே டு டே நமக்கு வந்து வருமானமும் வரும் இதில். ஸோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விவசாயம் தான் இந்த கத்திரிக்காயெலாம். இப்போ இது எடுத்தாச்சு. இதே மாதிரி அந்த சைடும் எடுத்துகிட்ருக்குறாங்க. எடுத்து இது ஒரு மூட்டையாக போட்டு அதை வந்து அப்படியே ஏற்றி அமுச்சிடுவாங்க. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டெய்லி 5-6 மூட்டை போகிறது இப்போ வந்து ஒரு 3 மூட்டை அந்த மாதிரி தான் போகுது இப்போது. ஆனால் ரேட்டு கூட வருது. முன்ன வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் கிலோன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் கிலோ வந்து 40 ரூபாய் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ கத்திரிக்காயும் நமக்கு வந்து ஈல்டு நல்லா கொடுத்துருக்கு. அப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே கேழ்வரகு அறுவடை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அதை மாவாக அரைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த கேழ்வரகு மாவை வந்து உங்களுக்கே தெரியும், கேழ்வரகு மாவு வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். நம்ம சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை. அதாவது கேழ்வரகு அடை, தோசை, இட்லி, பூரி, பூரி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிட்றாங்க. களி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க, அதை கூழாக செஞ்சு குடிக்கிறவங்களும் நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுனால தான் இதை அரைக்கிறோம் நாங்கள். இது வந்து அதே மாதிரி நாங்கள் மாட்டுக்கும் இந்த கேழ்வரகு மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சி அப்படியே கொடுக்குறோம். அதுங்களும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்குது. ஒரு தடவை நான் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு அது வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. எங்களுக்கே இப்போ தான் தெரியும் கேழ்வரகு மாடுங்களும் வந்து விரும்பி அவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதுவும் இல்லாமல் இப்போ அரைக்க வர்றது வந்து என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து நீங்கள் அது கேழ்வரகு வந்து அப்படியே கொடுக்கறதுக்கு பற்றி எங்களுக்கு வந்து அதை மாவா அரைச்சாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இப்போ அரைக்கிறோம் நம்ம. இப்போ ஏன்னா ஒரு சிலர் வந்து கேழ்வரகு அப்படியே வாங்கிட்டாங்க, மூட்டையாக அப்படியே வாங்கிட்டாங்க எங்ககிட்ட இருந்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு அப்படியே மூட்டையாக கொடுத்துட்டோம். ஒரு சிலர் வந்து இது நாங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதை நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது சேர்த்து அரைக்கிறேன். ப்ளஸ் வீட்டுக்கும் நான் அரைச்சிக்கிறேன் இதை அப்படியே நான். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நாங்கள் மிளகாத்தூள் அரைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சள் இது எல்லாமே அரைச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போது ஏற்கனவே நான் கோதுமை அரைச்ச வீடியோலாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ இது கேழ்வரகும் இதில் நம்ம ஈஸியாக அரைச்சிடுறோம் நம்ம. பார்த்திங்கன்னா இதை நம்ம ஜலிக்கவே தேவையில்ல, அவ்வளோ சாஃப்டாக ஃபைன் பவுடராக வந்திருக்கு இது. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் இதை அப்படியே எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்டாக வந்து கேழ்வரகு பூரி அந்த மாதிரி செய்வேன், சப்பாத்தி பூரி அந்த மாதிரிலாம் செய்வேன்றனால அதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி கேட்டவங்களுக்கும் வந்து அதை அப்படியே அரைச்சி அவங்களுக்கு வந்து பேக்கெட் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ ஒன்றா சேர்த்து அரைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம முக்கால்வாசி இப்போ இருக்கிற பசங்க வந்து நம்ம களி, கூழ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறாங்க செஞ்சால் கூட. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யணுன்றதுனால தான் சரி பூரி, கேழ்வரகு தோசை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து களி, கூழாக மட்டும் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி இது எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் தான் கேழ்வரகு சாப்பிட்ணுன்னு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது பேக்கெட் பண்ணிட்டேன் நான். இதிலேருந்து எடுத்து கேட்டவங்களுக்கெலாம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களே நேராக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு திரும்ப வராங்க. ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வந்து கெட்டு போகுது அப்படின்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான மாற்று இதுவை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நம்ம இனிமேல் இது தான் சாப்பிட்ணும், நம்ம குழந்தைங்களுக்கும் இது தான் கொடுக்கணும் அப்படின்னு. என்றைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்லாம், டெய்லியுமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு தான் வீணாயிடும். சாப்பிடலாம், குழந்தைங்களோட ஆசைக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடு அப்படின்றது வந்து சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம நெல் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தோம், இன்னும் போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எலெக்ஷன் டைமில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெல் கொள்முதல் நிலையமும் அப்போ வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து அந்த நெல்லையே போட்டிருக்கோம் நாங்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில். இதை ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூட்டை பிடிச்சி எடுத்து லாரியில் நம்ம லோட் பண்ணிட்டோம். தார்பாய் போட்டு மூடி வச்சுட்டோம். ஏன்னா அன்றைக்கும் மழை இருக்குதுன்னு சொன்னதுனால அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நெல் கொள்முதலில் போட்டோம். நம்ம ஒரு 200 மூட்டை கிட்ட ஆச்சு. இது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 to 3.5 lakhs வந்து நமக்கு இதில் வந்து ஈல்டு கொடுத்துருக்கு. நமக்கு இது என்ன கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டியது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மழை வேறு அப்பப்போ வந்துகிட்டே இருந்தது இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.